ஹலோ அம்மா, நான்லாம் இனிமே அந்த வீட்டுல இருக்க மாட்டேன். சாப்பாட்டுல கருவேப்பிலை எல்லாம் ஒதுக்க கூடாதான், சேர்த்து சாப்பிடணுமா. முடி வளருமா. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம போட்டோவை 4 பக்கம் ஜெராக்ஸ் எடுத்து ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணாங்க. இப்போ முடி இல்லைன்னா நான் விக்கா வைக்க முடியும். டெய்லி வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்க, ரூமை கிளீன் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்றாங்க. உங்க சொந்தக்காரங்க இதுக்கு யார் ரூமுக்கு வராங்கன்னு கேட்டா முறைக்கிறாங்க. அதுல ஒரு ஆன்ட்டி, பார்த்து பத்திரமா நடந்துக்கோமா. இல்ல எனக்கு புரியல, இத்தனை நாள் நான் கண்ணை மூடிட்டு நடந்தேனா, இனிமே இதாமா உன் வீடு அப்படின்னாங்க. சரி எப்போ வீட்டு என் பேர்ல மாத்துறீங்க ஆன்ட்டின்னு கேட்டேன். அதுக்கு முறைக்கிறாங்க. இன்னைக்கு இந்த சமையல பாத்து காத்துக்கோ, நாளைக்கு இதே மாதிரி எக்ஸாக்ட்டா நீ பண்ணணும். அது சாம்பார ரசமானே எனக்கு தெரியலமா. நானும் எவ்வளவு நேரம் தான் நல்லவளா நடிக்கிறது. இந்த குடும்ப பொண்ணு கேரக்டர்லாம் ரொம்ப செட் ஆக மாட்டேங்குதுமா. பேசாம எந்த வீட்ல வெள்ளி தேவைப்படுதுன்னு கேளுங்க, அது கூட ஈஸியா பண்ணிடலாம் போல இருக்கு. என்னால இதுக்கு மேல இந்த வீட்ல வாழ முடியாது, நான் கிளம்பிட்டேன். ஓ என்ன அப்படியே அகதியா அனுப்பிட்டு நீங்களா என்ஜாய் பண்ணலாம் நினைச்சிட்டீங்களா? நான் நம்ம வீட்டுக்கு தான் வரேன். சரி வரல, சாம்பார் எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க, வீடியோ கால்ல சொல்லுங்க. வா. அப்பாடா பையனெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டியா? உங்க அம்மாவாடா? வாங்கம்மா. தங்கச்சி. வா கோயிந்தி. அக்கா உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு, எனக்காக ஒரு பாட்டு பாடுறீங்க? ஏய் அமைதியா இரு. ஏய் காலி ஆயிடுவனி, உனக்கோசரமா. ஜட்டிக்குள்ள இருக்குது தவக்கலை, நான் காலை உட மோது பாக்கல, அட அசையாத்தா இருக்குது வேர்க்கல, உன் தங்கச்சி மூஞ்ச பார்த்தா சகிக்கல. சோ எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுமா? 1000 தான் இருந்தாலும் ஆளோட சிஸ்டர் நீ, வேதனை குத்துந்தா மன்னிச்சிருமா. எங்க இருந்த நான் புடிச்சிங்க இவங்கள? நம்ம காவாங்கறமா, அந்த சைடு வந்தனா வாச்சா விட்டு போ. ஆண்டி கம்பா அடிச்சிட்டீங்களா? கம்பால அடிக்க மாட்டோமா, சொன்னாவே கேட்டுப்பாங்க. ஏய் சொல்லி புரிய வைடா. மா சாப்பிட்டீங்களா கேக்குறாமா. சாப்பிட்டமா. சரிங்க ஆண்டி. ஏய் தம்பிடி, ஏய் என்னடா ஆச்சு? பக்கத்து ஏரியா பசங்க அஷ்டானுங்கடா. நது அடிச்சிட்டாங்களா? டேய் கோலாறு குகுன எங்கடாங்கற? நான் லொகேஷன் அனுப்புறேன், ஒரு 50 புள்ளைங்களை அனுப்பு, ஒருத்தர சூற உண்ணும். என்னண்ணா? டேய் நாயுடே பிசிராவாத, நீ ஃப்ரீயா விடு, நான் பாத்துக்கிறேன். ஏய் சொல்றா. ஏய் நாயுடே பாத்துப்பாங்க விடு. அண்ணா அண்ணா அதுல ஏதோ போட்டு போறானா அவ. ஏய் இங்க வா. ஏய் என்ன போட்டு போன? நான் ஒண்ணு போடலையே. இல்ல நான் ஏதோ போட்டானா அவ. குடிக்க சொல்லுங்க. ஏய் குடிச்சு காட்டு. One minute, 37 seconds later. அண்ணா அண்ணா அவ ஏதோ அதுல போட்டு போயிட்டானா? ஏய் இங்க வா. என்ன போட்ட? எதுவும் போடல. இல்லனா அவ ஏதோ இதுல போட்டா. எதுவும் போடல. இல்லனா அப்ப குடிச்சு காட்டி சொல்லுங்க. நான் குடி. மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஏங்க இப்பதாங்க பார்த்தேன், உங்க ராசிக்கு நீங்க 70% நரகத்துக்கு தான் போவீங்களா? என் ராசிக்கு 70% சொர்க்கத்துக்கு தான் போவானா? இருக்கட்டும் விடு. இருக்கட்டும் விடா. நரகத்துக்கு போனா பரவாயில்லையா? அடுத்த ஜென்மத்தில் தானே நரகத்துக்கு போவேன். ஆனா நான் இந்த ஜென்மத்திலேயே சொர்க்கத்தில் தானே இருக்கேன். சொர்க்கத்துல இருக்கியா? ஆமா. என்ன சொல்றேன்? லூசு, நான் சொன்ன பொய்யை நம்பி சிரிச்சுனுங்குது பேரு. அடுத்த ஜென்மத்தில் இவ சொர்க்கத்துக்கு வரான்னு தெரிஞ்சுதான் நான் நரகத்துக்கு போறேன்னு சொன்னேன். அது தெரியாம மெண்டல் மாதிரி சிரிக்குது பேரு, மெண்டல். லவ் யூ டூடா சொல்லலாம். மாமா சொல்லுமா. மாங்காய் வாங்கி தரியா? இந்த சீசன்ல மாங்காய் எங்க கிடைக்க போகுது? எனக்கு மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கு. கைஸ் இன்னைக்கு லைவா உங்க முன்னாடி பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ண போறேன். நான் யாருக்கிட்டையும் இத பத்தி ஷேரே பண்ணல, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் கைஸ். கைஸ் பாருங்க. கட் பண்ணிட்டுமா? சும்மா ஏங்க இத பாருங்க.
மேடம் மேடம் சொல்லுங்க. ஆமாங்க, என் வயித்துல வளர புள்ளைக்கு கொட்டாம்பட்டி கனகராஜ் தான் காரணம். கமிஷனர் ஆபீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். யாராச்சும் முடிஞ்ச தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுங்க. ஏய் சீக்கிரம் வாங்க, இருட்டுறதுக்குள்ள சுத்தி பார்க்கணும். ஏய் ஸ்ரீக்கு பாத்ரூம் வருதாண்டா. ஏய் அங்க எங்கனா ஓரமா போயிட்டு வாங்க. விஷ்ணு உனக்கு மேனஸ் இல்ல, இங்க எப்படி எங்களால போக முடியும்? ப்ளீஸ் ட்ரீட் மீ லைக் a girls. ஒன்னும் ஒதுக்கணும்டா. பொண்ணுங்க வந்து ஜாலியா இருக்கோ, பசங்க எல்லாரும் நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க, மயிரப்படுவாங்க. நம்ம ட்ரிப்பு சுத்தி பார்க்க வந்தோமா இல்ல இவளுங்க பேல்றதுக்கு மோல்றதுக்கு பாத்ரூம் தேட வந்தோமா? ரெஸ்ட் ரூம் கண்டுபிடிச்சிருவாங்களாடி. ஏய் விஜய் இருக்காருடி, அவரு பாத்துக்குவாரு. டேய் ஒடிக்கு ஏதோ கடிச்சிச்சுடா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கடா. ஐயோ இந்த காட்டுல விஷம், இந்த பாம்பு தள்ளா இருக்குடா. ஏய் என்ன மச்ச பயம்புதுறே, வாடி. ஓ மை காட், கட்ட எறும்புடா, உயிருக்கு ஆபத்துல ஹாஸ்பிடல் கூட்டு போலாம்டா. எதுக்கு எல்லாரும் பொம்பளை சோக்கு சொல்றாங்க தெரியுதா? பொம்பளைன்னா உடனே உன் சோக்க காமிக்கிற பத்தியா? அந்த எறும்பு கடிச்சு இவ செத்துருவாளா? ஏய் ஒடிக்கி ஏஞ்சிரு. காடு ரொம்ப ஆபத்தானது, ஆபத்தான மிருகங்கள்லாம் நிறைய இருக்கு. ஸோ பார்த்து வாங்க. மச்சான் ஒண்ணு பண்ணலாம், நீங்க 2 பேரும் முன்னாடி போங்க, விலங்கு வந்தா நீங்க பாத்துங்க. இந்த 2 பொண்ணுங்களையும் நான் பாத்துக்கிறேன். அண்ணா பெண்களுக்காக வேணாலும் இவ்வளவுதான் கஷ்டப்படுறீங்க. ஹாய் மக்களே, நானும் என் முன்னாடி இப்போ மௌனராகம் படம் பார்த்துருந்தோம். படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கேள்வி ஒன்று கேட்டா. நீங்கள் உங்கள் எக்ஸ் லவர்ஸை கூட்டிக்கிட்டு தேட்டருக்கு படத்துக்கு போயிருக்கலான்னு கேட்டா. நான் பொண்டாட்டி கேட்குறாளே உண்மையை மறைக்கக்கூடாதுன்னு போயிருக்கேன்டின்னு சொன்னேன். அங்கே போய் என்ன பண்ணுவீன்னு கேட்டா. நான் என்ன பண்ணுவேங்கிறத சொன்னேன். அதோட அழுதுட்டு உட்காந்துருக்கா. எதுக்கு இந்த கேள்வியை கேட்கணும்? எதுக்கு அழுதுட்டு உட்காந்துருக்கணும் சொல்லுடி. நீங்க சொல்ற பதில் என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்துன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க சொல்றீங்க. அது உண்மையோ பொய்யோ என்னை கஷ்டப்படுத்துதுல, நான் வீட்டுல இருக்கவா இல்ல வீட்டை விட்டு கிளம்பி போவா? இது அந்த கொஸ்டின் நீ என்கிட்ட கேட்கும் போதுல உனக்கு தெரிஞ்சிருக்கணும். கேட்டதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்கு? இது இப்ப எனக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்க லவ்வர்ஸ் கூட்டிட்டு போன மாதிரி நானும் லவ்வர்ஸ் வச்சிருந்து நானும் தியேட்டருக்கு கூட்டிட்டு போய் நானும் இருந்திருந்தா ஈக்குவல். நல்ல பொண்ணுக்கு நல்ல புருஷன் அமையாது, நல்ல புருஷனுக்கு நல்ல பொண்ணு அமையாது. இது 100க்கு 100 உண்மை. அது என் வாழ்க்கையில ரொம்ப உண்மை. லவ் பண்ணும்போது நான் எத்தனை தடவை உன்னை கூப்பிட்டேன் படத்துக்கு, வந்தியா? எனக்கு அதெல்லாம் பிடிச்சிக்கிறாது. அப்ப இப்ப ஏன் கூப்பிடுற? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே நாக்க வெட்டி விடுவேன். அடிச்சதுக்கு சரியா போச்சு. சும்மா இந்தா சாப்பிடுறா. ஏய் தாய் கிழவி, என்ன ஆம்லெட்ல பெப்பருக்கு பதிலா டீ தூளை போட்டு வச்சிருக்கா? டீ தூளை போட்டனா? ஐயே சரி, அதை உங்க அப்பாட்ட கொடுத்துரு, நான் வேற போட்டு வந்து தரேன் உனக்கு. நான் தின்னவா? ஏய் என்ன பார்த்தா உனக்கு மனசுல தெரியலையா? ஒரு சரி 2 டீ தூள் போட்ட ஆம்லேட் போய் என்ன தின்னு சொல்லிட்டு இருக்க? என்னது? இல்லம்மா, டீ தூள் போட்ட ஆம்லேட் சாப்பிட சொல்றேம்மா. ஒரு மாதிரி கசக்காதா? ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிக்கிற? ஒரு 8-9 டீ சாப்பிடுவேம்மா. ஏன் ஒரு நாளைக்கு இத்தனை டீ குடிக்கிற? ஒரு நேரம் டீ தூள் போட்ட ஆம்லெட் திங்க மாட்டியா? குப்பை தொட்டில பட வேஸ்ட் ஆயிராது, எல்லாம் வயிற்றுக்குள்ள தானே போகுது, தின்றா. சாப்பிடுறேம்மா. நான் தாப்பா, உங்க குப்பை தொட்டி இவ்வளவு பெருசா இருக்கு. என் வயிற்றுல பொறுத்த உனக்கு குப்பை தொட்டி மாதிரி தெரியுதா? பைத்தியமாயவே. பாயசம் பண்ண சொல்றாங்கம்மா. இதெல்லாம் நம்மகிட்ட சொல்லவே இல்லைல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி. எவ்வளவு ஸ்பூன்மா பால் ஊற்றணும்? டம்ளரா? எந்த டம்ளர்மா? சின்ன டம்ளரா பெரிய டம்ளராம்மா? வீட்டுக்கே வந்துட்டம்மா, எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஏமா அப்புறம் பேசுறேன். என் மாமியார் மூஞ்சி தூக்கிட்டே இருக்கிறாங்கம்மா. எதுக்குமா? எனக்கு என்னடி தெரியும்? நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சுக்கீங்க, என்கிட்ட கேட்டா? துணி காயாததுக்குலாம் என்ன பார்த்து முறைக்கிறாங்கம்மா. குழம்புல கொஞ்சோண்டு உப்பு கூடிட்டுமா, என்ன பண்ணட்டும்?
தண்ணியா வத்தப்பொடியா சீக்கிரமா நான் அப்புறம் பேசுறேம்மா. அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசவே இல்ல. கல்யாணம் முடிச்ச கையோட என்ன எல்லாரும் கை கையில விட்டுட்டீங்கல்ல, என்ன மறந்துட்டீங்கல்ல. கேரட் சின்னதா வெட்டணுமா பெருசா வெட்டணுமாமா? எதுக்கா? சாப்பிடுதாமா? இருங்கம்மா கேட்டு வரேன். அம்மா நான் எப்ப நம்ம வீட்டுக்கு வருவேன்? நீங்க சொல்றத பார்த்தா என்ன இங்கே இருக்க சொல்வீங்க போலயே. எனக்கு ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்குமா. நீங்க இருக்கிறவங்கள பார்த்தாலே டென்ஷன் ஆகுதுமா. சின்ன வயசுல நீங்க என்ன சொன்னீங்க? தெரியாத ஆட்களோட பேசக்கூடாது, தெரியாத ஆட்கள் எது கூட்டாலும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. இங்க இருக்கிற யாரையுமே எனக்கு தெரியலமா. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.